ஒரே ஒரு கார் குடுத்ததுக்கா இப்படி ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. நேத்து தமிழக சட்டசபையில மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கார் வழங்கப்படும். அந்த காருக்கு மாத செலவினங்களா ரூ. 75,000 ரொக்கமும், கூடுதலா ஒரு உதவியாளர் வச்சுக்கலாம் அப்படின்னும், அந்த உதவியாளருக்கு ரூ. 25,000 ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னும் சட்டசபையில அறிவிச்சிருந்தாரு. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எம்எல்ஏக்கள்லாம் லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு காரு? ஏற்கனவே கார் வச்சிருக்கேன்னு அவங்க அஃபிடவிட்லேயே காட்டியிருக்காங்களே, அவங்களோட கார்ல அவங்க மக்கள் பணி தொடரட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எம்எல்ஏக்களுக்கு கார் வேணும்னா உங்க சொந்த காசுல வாங்கி கொடுங்க சார். எதுக்கு சார் அரசாங்க பணத்துல, மக்கள் வரி பணத்துல வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல எனக்கு புரியவே இல்லை. மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அவங்க மக்களுக்காகத்தானே வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களோட வேலையை செய்யறதுக்கு மக்களோட வரிப்பணத்திலிருந்து தானே காசு எடுத்து அவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்க முடியும். மக்களோட வரிப்பணத்திலிருந்து தானே அவங்களுக்கு உதவியாளர் நியமிக்க முடியும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி புதுசாக வராரு, அவங்க வீட்டில் ஏற்கனவே கார் இருக்குது, அதுதான் அதிகாரி வீட்டில் கார் இருக்குது, அப்புறம் இதுக்கு இன்னொரு காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரோட சொந்த கார் எடுத்து சொந்த காசில் பெட்ரோல் போட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? அரசாங்கத்திலிருந்து அவருக்கு கார் கொடுக்குறாங்க, அதுக்கான ஃபியூவலும் கொடுக்குறாங்க, ஓட்டுநரும் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவர் வேலை செய்யலை அப்படின்னா அரசாங்கம் நாளைக்கு அவரை கேள்வி கேட்க முடியும். ஏங்க எவ்வளவு கொடுத்து நீங்கள் எதுக்காக வேலை செய்யலை, எதுக்காக ரோந்து பணிக்கு போகலை அப்படின்னு. அதே சொந்தக்காரில் போக சொன்னால் எப்படிங்க கேள்வி கேட்க முடியும்? அதே போல தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு பெர்க்ஸ் கொடுத்துருக்குமே, இத்தனை கார் இதெல்லாம் கொடுத்துருக்குமே, ஏன் அந்த இடத்துக்கு போகல, ஏன் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு நாளைக்கு அரசாங்கமோ அல்லது மக்களோ கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, அதுக்கு மக்கள் வரிப்பணத்திலேருந்து வாங்கி கொடுத்த காராகவும் மக்கள் வரிப்பணத்தில் நியமிக்கப்பட்ட உதவியாளராகவும் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். சொந்த காசில் பண்ணிக்கிட்டு அவங்களால நாளைக்கு கேள்வியே கேட்க முடியாதுங்க சார்.